எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு PLC ப்ரோகிராம்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் அண்ட் IO மாடியூல்ஸ். இது வந்து PLCல இருக்கிற ஃபர்ஸ்ட் மெயின் காம்போனன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க எழுதுற லாஜிக்ஸ் அது வந்து ப்ரோகிராம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உள்ள வந்து யூசர் டிஃபைன்டு ப்ரோகிராம் இருக்கும் அண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கும். இதுதான் வந்து 3 பார்ட்ஸ் ஆஃப் PLC ப்ரோக்ராம். இப்போ டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பூலியன் டேட்டா டைப் இருக்கு, இன்டீஜர் இருக்கு, ஃப்ளோட்டிங் ஆர் ரியல் டேட்டா டைப்னு சொல்லலாம். அப்புறம் கேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கு அண்ட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புங்கும் போது இது வந்து ஒரு காம்பினேஷனாக கூட இருக்கலாம். காம்பினேஷன் ஆஃப் இன்டீஜர், ஃப்ளோட், ரியல், ஸ்ட்ரிங் இந்த மாதிரி ஒரு 4-5 இதை சேர்த்ததா கூட யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ். இதுவும் ஒரு டேட்டா டைப் சொல்லலாம். டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் இன்னும் சிலது இருக்கு, ஆனால் இதுதான் வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எப்படி இந்த பார்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது அலன் பிராட்லியோட ப்ரோக்ராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதுதான் ப்ராசஸரு. இந்த ஏரியா வந்து இது என்ன ப்ராசஸர் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஓ மாடியூல்ஸ். இது வந்து என்னென்ன ஐஓ மாடியூல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் வந்து இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம். இது வந்து சாம்பிள் லாஜிக்ஸ். இதில் தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். இப்போ ஒரு ப்ரோக்ராமுங்கும் போது அதில் எப்படி இருக்குன்னா டாஸ்க்ஸாக பிரிச்சிருப்போம். இந்த மெயினாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் 4 டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க்குள்ள இருக்கிறது வந்து இது வந்து ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்குள்ள இருக்கிறது வந்து இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ரொட்டீன்ஸ். இது எல்லாமே வந்து ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா டாஸ்க்கு, அதுக்குள்ள ப்ரோக்ராம், அதுக்குள்ள வந்து ரொட்டீன்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொட்டீன்ஸுங்கிறது நீங்கள் இந்த மாதிரி ரொட்டீன்ஸை வந்து கால் பண்ணாதான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ரொட்டீன்ஸ்லாம் கால் பண்ணீங்கன்னா என்னென்ன ரொட்டீன்ஸ் கால் பண்ணுறீங்களோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா டைப்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இப்போ இதில் வந்து சாம்பிளுக்கு ஒன்று காட்டுறோம் பாருங்க. இப்போ இது வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டீஜரு, டபுள் இன்டிஜர் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரே ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டேட்டா டைப். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் இருக்கு, இன்டிஜர் இருக்கு, டபுள் இன்டிஜர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புங்கிறது வந்து முதலே சொன்ன மாதிரி காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். அதுதான் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அதுக்கப்புறம் வந்து டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ். நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்லேயே டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து 3 மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் PLC ப்ரோக்ராம். இது வந்து அலன் பிராட்லியோடது. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிட்சுபிஷி ப்ரோக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ப்ரோக்ராம். நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்த மாதிரி இது வந்து ப்ரோக்ராம். இது எல்லாமே வந்து ரொட்டீன்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் ப்ரோக்ராமு, ரொட்டீன்ஸு, அதுக்குள்ளே இருக்கிற நெட்வொர்க்கு. அதுக்கப்புறம் இது வந்து CPU, நம்ம ப்ராசஸரு, அதுக்கப்புறம் இதில் இருக்கிற IO மாடியூல்ஸ். இதுதான் வந்து இதில் இருக்கிற மேஜர் ஸ்ட்ரக்சர்ஸு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். இது வந்து பூலியனு, இது வந்து இன்டிஜர், அந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இதுலேயும் இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு மிட்சுபிஷி ப்ரோக்ராம் இருக்கும். அதே மாதிரி இப்படி தான் அலன் பிராட்லி ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம், சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எப்படி எழுதுறது, சின்ன சின்ன லாஜிக்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுலேருந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.